ஆனால் நடிகர்களுக்கே மொத்தமாக கொடுத்தா படத்தை எப்படி குவாலிட்டி எடுக்கிறது? இந்த கணக்கில் படம் எடுத்தோம்னா அந்த கணக்கு வந்து தப்பு தான். ஏன்னா அந்த லாங்குவேஜில் உள்ளவங்களுக்கு அந்த படத்தை ரசிக்க முடியாது. ரஜினி சார் இந்த தப்பு பண்ணக்கூடாது. ஒரு அண்ணாமலைன்னா அங்கே அண்ணாமலை சிங்கிள் ஆளாக தான் நின்னார். இந்த கூலி மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயிலர் மாதிரி அங்கே ஒரு தாதா அங்கே ஒரு தாதா, அவனை பிடி, இந்த நாட்டில் அவரை பிடி இவரை பிடி. அதான் சொல்கிறோம் இல்லையா, ஒரு தலைமுறையை கெடுக்கிறதுக்கும் சினிமா பயன்படுத்துகிறோம். கத்தியை வந்து காய்கறி வெட்டி குழம்பு வைக்கவும் பயன்படுத்தலாம், கத்தி எடுத்து குத்தி கொலையும் பண்ணலாம். நிறைய படங்கள் வந்து அந்த கதையினுடைய அம்சங்களை ரசிக்கிற விஷயங்களை கொடுக்கறதுல தான் இருக்கு. பெரிய ஹீரோக்கள் படம் வரும்போது மற்ற சின்ன படங்கள் வந்து கஷ்டம்தான். மைனஸ்னா என்ன சொல்லுவீங்க விஜய் கிட்ட? விஜயகாந்த் வந்து ஒரு கடின உழைப்பாளி. ஒரு இரவு பகல் பாராம காட்டா மாதிரி உழைப்பாங்க இல்லையா. இப்போ வந்து நடிகர்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் ரொம்ப 100 கோடி 200 கோடி அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு சம்பளம் அவ்வளோ கொடுத்துட்டு அப்போ அந்த படத்துக்கான பட்ஜெட் அப்படின்னா அது இன்னும் எவ்வளோ இருக்கும்? திரும்பவும் அது அவங்க வந்து ரிலீஸ் ஆகி நல்லா ஓடி அவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சுன்னா ஓகே, வரலன்னா அது மிகப்பெரிய லாஸ் தான். ஆனாலும் இந்த நடிகர்களோட சம்பளம் அப்படின்னு பெரிய அளவுல பேசப்படுது. அது உண்மையிலே அவங்களுக்கு அவ்வளோதான் சம்பளமா, இல்லாட்டி அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜினால அப்படி லீக் பண்றாங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை. அவங்களுக்கு ஒரு படம் ஓடின உடனே சம்பளத்தை கூட்டி கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தயாராகிடுறாங்க. அதுதான் மிகப்பெரிய தப்புங்க. ப்ரொடியூசர்ஸ்கிட்டே 1000 தப்பு இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்து பண்ணால், இப்போ 100 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு பட்ஜெட்டில் படம் எடுக்க குவாலிட்டியாக எடுக்க முடியாமல் போய்டும். நீங்கள் பெரிய செலவு 100 கோடி ரூபா கொடுத்தா 100 கோடி ரூபாய்க்கு ஈக்குவலாக செலவு பண்ணணும். இப்போ ஒரு பாகுபலின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு, அதுக்கு ஈக்குவலாக குவாலிட்டியாக எடுக்கிறாரு. சம்பளத்தெல்லாம் நார்மலாக தான் கொடுக்குறாரு. பாகுபலி மாதிரி உள்ள டைரக்டர்கள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. படத்தை தான் நம்ம கிராண்டியாக இருந்தால் தான் மக்கள் ரசிப்பாங்க. ஆனால் நடிகர்களுக்கே மொத்தமாக கொடுத்தா படத்தை எப்படி குவாலிட்டி எடுக்கிறது? இங்கே அந்த தவறுகள் நிறைய படங்களில் நம்ம பார்க்க முடியுது. அந்த படத்தில் பெருசாக இருக்காது, ஆனால் நடிகர்கள் 100 கோடி 150 கோடிலாம் வாங்கியிருக்காங்கலாம் சொல்கிறாங்க. அதான் இதுக்கு ஒரு வரைமுறை கொண்டு வந்தோம்னா அந்த சம்பளங்கள் கட்டுப்படுத்தாமல் இருந்தால் குவாலிட்டியான படங்கள் கண்டிப்பாக வராது. தயாரிப்புகள் கண்டிப்பாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அது நடக்க தான் செய்யும் கண்டிப்பாக. அதே மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்கள் எல்லாம் நம்ம 80ல பார்த்துருக்கோம், 90ல பார்த்துருக்கோம், இப்போ வரக்கூடிய படங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாற்றம் வந்து மக்கள் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் சேர்ந்து மக்களோட மைண்டை வந்து மாத்திருக்கீங்களா? இல்லை, ஏன்னா இன்னைக்கு லவ் டுடே மாதிரி படமும் அந்த மாதிரி படங்கள் தான் அதிகமா ஓடிட்டு இருக்கு. நம்ம நல்ல படங்கள் கொடுத்தா ஓட மாட்டுது. எத்தனையோ சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் வருது, ஆனா எதுவுமே இருக்கிற இடம் தெரியாம போயிடுது. இல்லை, நல்ல படங்களும் ஓடுது. இப்போ டாடானி ஒரு படம் வந்தது இடையில, நல்ல படங்கள். லப்பர் பந்தினி ஒரு படம் வந்தது. சில படங்கள் ஓட தான் செய்யுது. ஆனால் சில டைரக்டர்கள் ஒரு வன்முறை தூண்டுற மாதிரி, ஒரு போதை கடத்தல், வெட்டுக்குத்து, பெரிய பெரிய ஆயுதங்களெல்லாம் வன்முறையை தூண்டுறது, சண்டை போடுறது, இது வந்து இப்போ சமீப காலங்கள்லாம் அந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் ஓடுறது. அந்த டைரக்டர்கள் இப்படி சித்தரிக்கிறாங்கன்னு தான் நமக்கு தெரியல. மக்களுக்கு ஒரு ரத்தம் சிந்தாமல், ரத்தம் அடித்தடி பெரிய வன்முறைகள் இல்லாத படங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக எவ்வளோ படங்கள் கொடுக்கலாம். இப்போ சுந்தர் சீலன்னு ஒரு டைரக்டர் இருக்காரு. அவரெல்லாம் நல்ல படங்கள், ஒரு படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாமர் இருக்கும், விரசம் இருக்காது. எந்த பேய் படம் எடுத்தாலும், அரண்மனை எடுத்தாலும் நல்லா இருக்கும். அதில் ஒரு காமெடி இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஒரு அழகு இருக்கும். படங்கள்னாலே நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கணும், ரசிக்க வைக்கணும். அந்த மாதிரி படங்களை எடுக்கணும். இதை ரொம்ப எனக்கு இதெல்லாம் ஜெயிலர் கூட பிடிக்கல. ஜெயிலரில் கூட அவ்வளோ ஆயுதங்களை வச்சு அந்த தாதா மேலே அவருக்கு ஒரு தாதா இருக்கார், பாம்பேயில் ஒரு தாதா இருக்காங்க, இந்த ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள், இப்படி நிறைய ஆயுதங்களால் தாக்குறதும் போதும். ரஜினியில் நல்ல அழகான படங்கள் கொடுக்கலாம், நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டோட நல்ல அழகான த்ரில்லிங் படங்கள். அப்படிதான் அண்ணாத்தன் ஒரு படம் கொடுத்தாரானா அது பெரிய அளவுல போலிங். அதான் ஏதோ ஒரு படம் ஓடலங்கிறதுக்காக நம்ம இப்படிதான் போகணுங்கிறது கிடையாது. இந்த தலைமுறைக்கு அவர் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணிட்டார், அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. ஒரு ஒரு லெஜெண்டு எவ்வளோ எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் ரசிகர்களுக்கு இப்படிதான் விரும்புவாங்கன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நல்ல என்டர்டெயின்மெண்ட் படங்கள் அவங்க நினைச்சாலாம் கொடுக்க முடியும். ஒரு தெனாலினி ஒரு படத்தை கொடுத்தார் இல்லையா, யாரு, கமல், ஒரு பஞ்சாயத்தந்திரம், அவரே வேலைக்காரன், அது இதுன்னு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம்லாம் கொடுத்தாரு. யாரு, ரஜினி சாரு. அவர் அந்த மாதிரி ஒரு ரூட்டுக்குள்ளெல்லாம் வந்து ஃபேமிலிலாம் ரசிக்க வைக்கிற மாதிரி, குடும்பங்கள் குழந்தைகள் எல்லாம் நல்லா ரசிக்க, வன்முறை இந்த ரத்தம் சிந்துற கதைகள், டபுள் மீனிங், வேற இல்லைன்னா இப்போ சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் இல்லாமல் அவர் படம் கொடுத்தா கண்டிப்பாக ஓடும். ரஜினி நடித்தா ஓடும். ஆனால் அவரே அந்த ரூட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி கொண்டு வராங்க.
அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு கஷ்டமா. நம்ம இப்போ நான் அதை சொன்னோம்னா இவர் அப்டேட்டில் இல்லைம்பாங்க என்ன. ஓகே. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நல்ல ரசிக்கிற படங்களும் இப்பவும் ரஜினி வச்சு கொடுக்க முடியும். ஓகே. அவர் கொஞ்சம் அதில் தெளிவாகி அவர் நினைக்கிறது அவர் நினைச்சா நடக்கும். அந்த மாதிரி படங்களுக்குள்ள அவர் வரணும். நல்ல படங்கள் அப்போ தான் வரும். ஓகே. நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேசினதுனால இன்னொரு விஷயம் கண்டிப்பா கேட்கணும். இப்போ அவரோட ரீசெண்டான கூலி படத்துல வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டாரை எடுத்து போட்டிருந்தாங்க. அது ஏன்னா ரஜினியை எல்லா இடத்துலயும் எல்லா மக்களும் பார்ப்பாங்க அப்படின்றது இப்போ குறைஞ்சு போயிருச்சு. ஸோ அவருக்கான வேல்யூ குறைஞ்சதுனால எல்லாரையும் எடுத்து போட்டு அங்கங்க ஓட வைக்கிறாங்களா, இல்ல அது எப்படி சார், அது எதனால அந்த மாதிரி பண்றாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடியும் படத்துல வந்து அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தாரு. அந்த மாதிரி எப்படியோ ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. முன்னாடி மாதிரி ரஜினினா ரஜினி, கமல்னா கமல் அப்படி இருக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு என்ன காரணம், என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவங்க இந்த இப்ப என்னன்னா ஒரு பேன் இந்தியா படம் ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ஹிந்தில இருந்து ஒருத்தர் கொண்டு வந்துட்டா ஹிந்திக்கு வித்துடலாம், தெலுங்குல இருந்து ஒருத்தர் கொண்டு வந்து நாகார்ஜுனா கொண்டு வந்து அங்க வித்துடலாம், அங்க ஒரு பெரிய விலைக்கு போடும், இப்படி ஒரு கணக்கு போடுறாங்க. இந்த கணக்குல படம் எடுத்தோம்னா அந்த கணக்கு வந்து தப்பு தான். ஏன்னா அந்த லாங்குவேஜ்ல உள்ளவங்களுக்கு அந்த படத்தை ரசிக்க முடியாது கண்டிப்பா. இது வந்து பஞ்சர் ஓட்டுற மாதிரி தான். ஒரு வண்டியில் அங்கங்க ஓட்ட விழுந்தா அங்கங்க பஞ்சர் ஓட்டி வண்டி ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. அதுவும் தான் இப்போ தான் அதுக்கு தான் அந்த 10 லட்சம். திரும்ப ரஜினி சார் அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஒரு அண்ணாமலைன்னா அங்கே அண்ணாமலை சிங்கிள் ஆளாக தான் நின்னார். ஒரு பாட்சானா அங்கே ரஜினி சிங்கிள் மேனாக தான் நின்னார். அந்த படங்களை அவ்வளோ ரசித்தோம், அவ்வளோ ஓடிச்சு. நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் படம் ஓடுறங்காக அங்கங்கே ஒரு நடிகர்களுக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து இங்கே உள்ள ரசிகர்கள் நமக்கு ஒரு தரமான படங்களை ரசிக்கிறவங்களுக்கு நீங்கள் தவறான பணத்தை கொடுத்துடக்கூடாது. நீங்கள் நல்ல படங்களை கொடுத்த ஆட்கள் தான். எல்லா படமே நல்ல படங்கள் தான். வீரா நீங்கள் அந்த டைமில் வர வருஷ படங்கள் பார்த்தீங்களா, எல்லாமே நல்ல படையப்பா, எல்லாமே ஒரு குவாலிட்டியில் இருக்கும். அப்போ அதே மாதிரி படம் உங்கள்கிட்ட ரசிக்க முடியும். ஆனால் இப்போ இந்த கூலி மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயிலர் மாதிரி அங்கே ஒரு தாதா இங்கே ஒரு தாதா, அவனை பிடி, இந்த நாட்டில் அவரை பிடி இவரை பிடின்னு பிடிச்சி அப்படி போட்டு ஒரு படத்தை நம்ம ரசிக்கிறாங்க. ஆனால் ஒரு முழுமையான ரசனை, ஒரு ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக அந்த படத்தை பார்த்துட்டு வரோமான்னா பாதி வரத்துக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆமாம், இப்போ நாமளே படம் பார்க்க போறோம்னா ஒரு ஃபேமிலியோட போனால் எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த வெட்டுக்குத்து அப்படின்னு சொன்னீங்க, அது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ரியல் லைஃப்லயே அந்த மாதிரி இப்போ எல்லாருமே கத்தி வச்சு ஈஸியா வெட்டிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் ரொம்ப அதிகமா இப்ப சினிமாவில் யூஸ் பண்றாங்க. தல அஜித்துமே வந்து ஒரு படத்துல ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி மாற்றம் வருது. இது வந்து மக்கள் கிட்ட ஒரு தப்பான ஒரு அப்ரோச் தானே சார் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டார் என்ன பண்றாங்களோ அதை பார்த்து மக்கள் கத்துக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது ஸ்டார்ஸ் எல்லாம் இப்படி அடிக்கிறது, வெட்டு குத்து பண்றது, தப்பு தப்பா பேசுறது, நீங்க சொன்ன மாதிரி டபுள் மீனிங்ல பேசுறது, ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக் பண்றது, இதெல்லாம் வந்து பண்றதுனால ஆடியன்ஸ்க்கு கொட்டி போதானே செய்வாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு சினிமாவுக்கு ஏதோ ஒரு ஸ்டைலுக்காக ஒன்று செய்தாரு, ரஜினி செய்தாரு, அவர் செய்தாரு, விஜய் செய்தாரு, இவரெல்லாம் செய்தாருலாம் ஓகேமா. ஆனா இது உண்மையிலேயே ஒரு தலைமுறையை அழிச்சிருவாங்கங்கிறது தான். ஒரு தலைமுறை சிகரெட்டு குடிக்கிறது எப்படி, தண்ணி அடிக்கிறது எப்படி, ஏமாத்திரி தண்ணி அடிக்க போகலாம், பீர் அடிக்கலாம், பீர் அடிக்க தப்பு இல்லைன்னு பேசுறது, அப்பா சரியில்லைன்னு சொல்றது. அதான் சொல்றோம் இல்லையா, ஒரு தலைமுறையை கெடுக்கிறதுக்கும் சினிமா பயன்படுத்துறோம், ஒரு தலைமுறை நல்லா ஆகுறதுக்கும் சினிமா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நாட்டமை படம் பார்த்தோம்னா பாசிட்டிவ், நீ நியாயமா வாழ்ந்தா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது. ஒரு சூரிய வம்சம் பார்த்தோம்னா உழைச்சா தன்னம்பிக்கை இருந்தால் உழைக்க முடியும் அப்படின்னு நல்ல படங்கள், அதில் கமர்ஷியல் எல்லாமே தான் இருக்குது. நகைச்சுவை இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, பாட்டு இருக்குது, எல்லாமே நம்ம எடுக்கிறது. கத்தியை வந்து காய்கறியை வெட்டி குழம்பு வைக்கவும் பயன்படுத்தலாம், கத்தி எடுத்து குத்தி கொலையும் பண்ணலாம். சினிமா வந்து அப்படி தான். நீங்கள் வந்து அதை நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல விதமாக ஓடின படங்கள் பல படங்கள் பெரிய ஹிட் ஆகிருக்குது. அந்த மாதிரி படங்கள் எடுக்க ஏன் முயற்சி பண்ணாமல் இருக்காங்கிறது தான் நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நல்ல இன்னைக்கும் ரசிக்க தயாரா இருக்காங்க மக்கள், மக்கள் தயாரா இருக்காங்க. நீங்க அதுக்குள்ள படங்களை தான் நீங்க தயார் பண்ணணும். நீங்க இதெல்லாம் அந்த காலங்கள்ல தான் அப்படி ரசிச்சாங்க, அப்படிலாம் கிடையாது. இந்த காலங்களையும் ரசிப்பாங்க. அந்த படங்களை நீங்க தான் கொடுக்கணும். ரஜினிக்கு நல்ல ஃபில் என்டர்டெயின்மெண்ட், அழகான ஒரு படம் கொடுங்க, நல்ல நகைச்சுவையோட குடும்பத்தோட என்ஜாய் பண்ற மாதிரி. இன்னைக்கு நல்லா ரசிப்பாங்க, ஆனா பண்ண மாட்டாங்கிறாங்க. அவரையும் வந்து ஆக்ஷனுக்குள்ள அதுக்குள்ள இதுக்குள்ள கொண்டு வந்து, அதான் அந்த ட்ரக்ஸ் கடத்துறது, குடிக்கிறது, புது புது ஆயுதங்களால் தாக்குறது, இப்படி நம்மளே பார்க்க முடியாத ஆயுதங்கள்லாம் இருக்குது. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போதை கடத்தல், நிறைய விஷயங்கள் இப்போ அந்த மாதிரி புது டைரக்டர்கள், சின்ன டைரக்டர்கள்லாம் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வந்திருக்காங்க. அது ரசித்தாலும் கல்ச்சரை இதனால் ஸ்பாயில் ஆகிடுங்கிறது தான் என்னுடைய கருத்துக்கள். ஓகே. அதே மாதிரி நீங்க வந்து அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க. வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் ஓகே தான், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
பொதுவா தியேட்டர்ல வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் வரும்போது எல்லா இடத்துலயுமே அதை வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. சின்ன பட்ஜெட் படம், சின்ன ஸ்டாரு, ஒரு டெபியூ அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தியேட்டர்ஸ், குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் அதை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து எதுக்காக அந்த மாதிரி ஒரு பாரபட்சம் அதாவது சின்ன படம் பெரிய படங்கிறது எல்லா காலத்துக்கட்டத்திலையும் இருக்குது. இருக்கு? ஆமாம், அந்த சின்ன படத்துலேயும் தரமான படங்கள் வந்து இப்பவும் நிறைய படங்கள். ஒரு கட்டா குஸ்தின்னு ஒரு படம் சின்ன பட்ஜெட்டில் ஒரு விஷ்ணு விஷால் பண்ணாங்க, எவ்வளோ நல்லா ஓடிச்சு. இப்படி நிறைய படங்கள் வந்து அந்த கதையினுடைய அம்சங்களை ரசிக்கிற விஷயங்களை கொடுக்கறதுல தான் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்படி கொடுத்துட்டா நல்லா தான் ஓடும். அது அதில் தவறு பட்சத்தில் தான் சின்ன படங்களுக்கு ஆட்கள் வரல அதுன்னு சொல்கிறோம். சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காம இருக்கிறது உண்மைதான். அது காலத்தை எப்பவும் அந்த காலங்கள் எல்லா காலகட்டத்திலையும் அது இருந்திருக்குது. அது இந்த நட்சத்திரங்கள் மோகம் வந்து இருக்கு இல்லையா, இப்போ விஜய் படம் வந்தால் எந்த படமும் அங்கே நிற்காது, அஜித் படம் வந்தால் எந்த படமும் நிற்காது, சிம்பு படம், தனுஷ் படங்கள், இப்படி பெரிய ஹீரோக்கள் படம் வரும்போது மற்ற சின்ன படங்கள் வந்து கஷ்டம்தான். அதை மீறி அது போராடி எப்படி ஒரு திமிங்கலங்களும் பெரிய பெரிய மீன்களும் இருக்க இடத்துல ஒரு சின்ன சின்ன மீன்களும் வாழ்ந்து ஆகணுங்கிற மாதிரி ஏதாவது வந்து தப்பிச்சு வந்தால் உண்டு. சின்ன படங்கள் பெரிய படங்கள் கூட வராமல் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது. தனியாக தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் இது ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு சில படத்துக்கு அது பண்ணாதான் போகுன்ற மாதிரி இருக்கு. பெரிய ஆட்கள் படத்துக்கு பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கான ரசிகர்கள் எப்பவுமே இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அது பண்ணி தான் படம் போகணும் அப்படின்றது இருக்கு. அதனால மற்ற சின்ன படங்கள்லாம் இருக்கிற இடமே வந்து தெரியாம இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் அது பத்தலை, ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஆட் பத்தலை. ஸோ அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரிய படங்களுக்கு என்னன்னா நடிகர்களே ஒரு பெரிய பப்ளிசிட்டி தான். நடிகர்களே ஒரு பப்ளிசிட்டி ஆகும்போது சின்ன படங்களுக்கு கண்டிப்பா பப்ளிசிட்டி பண்ணி தான் ஆகணும். சின்ன படங்கள்னா வெளியே தெரியாம போயிடும். எல்லாத்தையும் விட நீங்க வந்து படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படனாலும் படுங்க, அதுக்காக நீங்க 100% எவ்வளவு உழைச்சாலும் சரி நல்ல படம் எடுக்க படத்தை அழகா எடுத்துடணும். அது முழு மூச்சோட அந்த படத்தை எவ்வளவு குவாலிட்டியா எடுக்கணும், திரும்ப 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 100% குவாலிட்டியா எடுக்கிறதுக்கு தான் நீங்க உழைச்சிட்டீங்களா. அந்த படம் நல்லா வந்திருக்குன்னா எப்படி இருந்தாலும் அது ஓடிடும். நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு பேர் கிடச்சிரும், விமர்சனத்தில் நல்லா வந்துடும். நல்ல படம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். அதனால் நீங்கள் உங்களுடைய முழு கவனமும் படத்தில் தான் இருக்கணும். இது என் வாழ்க்கை, இது முதன்மை படமாக தான் இருக்கணும். இதில் புதுசாக என்ன பண்ண போகிறேன், ரசிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு முழு உடல் பொருள் ஆவி முழுக்க அதில் நீங்கள் செலுத்துனீங்களா தான் ஒரு சாதாரண படங்கள் சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகும். அங்கே குவாலிட்டிக்காக நீங்கள் முழுக்க உழைக்கணும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கணுங்கிறத நான் சொல்றேன். இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோக்கு ஈக்குவலா, பெரிய பெரிய டைரக்டர்ஸ்க்கு ஈக்குவலா வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் வந்திருக்காரு. அவரோட ஒவ்வொரு படமும் 100 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. நீங்க ஆரம்பத்துல இருந்து நிறைய குடும்ப பாங்கான கதைகள் வரணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க. நீங்க அவரோட படமும் பார்த்திருப்பீங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதீப் ரங்கநாதனோட டைரக்ஷன், அவரோட அந்த ஆக்டிங் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு? இல்லை, அவர் பார்க்க ஒரு நம்ம ஊருக்காரர், நம்ம வீட்டுக்காரர் போல, நம்ம வீட்டில் சாதாரண ஒரு பையன் மாதிரி பழகுற மாதிரி. இன்னைக்கு இருக்க கரண்ட்டு என்னென்ன இது இருக்கோ அதை கொஞ்சம் டச் பண்ணி ஒரு யதார்த்தத்துக்குள்ள வந்துடுறாரு. யதார்த்தத்தை மீறி என்ன பண்ணுறாருன்னா பிடிக்கிற விஷயங்கள், இன்னைக்கு கரண்ட் டாபிக் என்ன இருக்குது அதை கரெக்டாக டச் பண்ணுறாரு. கரண்டாக இருக்கிற சிக்கல்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, அது இந்த யூத்து பசங்களை ரசிக்கிற விஷயங்கள் அதில் நிறைய வச்சிடுறாரு. அதனால தான் அவர் படங்கள் இப்போ லவ் டுடே எல்லாம் அப்படிதான். அவர் படங்கள் எல்லாமே அந்த அதுக்குள்ள அந்த வேவ்ல இருந்து கரெக்டாக பிடிச்சி. அவர் ரொம்ப வன்முறை படங்கள்லாம் எடுக்கிறது கிடையாது. அவர் கொஞ்சம் வேணா கிராஜுவலாக ஒரு இன்னைக்கு இருக்க தலைமுறைக்குள்ள இருக்கிற சிக்கல்களை கரெக்டாக கை வச்சிருக்காரு. அது எல்லாருக்கும் கை வைக்க முடியாது. அது அவர் ஒரு நல்ல டெக்னிக்கலான நல்ல ஒரு பாயிண்ட்குள்ள தான் போறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆமா. ஸோ அதே மாதிரி நீங்க நிறைய நடிகர்கள் கூட வந்து டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில நடிகர்களை பத்தி உடனே ஒரு வார்த்தையில டக்குன்னு சொல்லணும்னா நீங்க என்ன சொல்வீங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சார். விஜய் சார் வந்து ஒரு சொன்ன டைமுக்கு வருவார். ஒரு பொலைட்டான ஆளு. ஷூட்டிங்கில் அவரால் எந்த தொந்தரவும் இருக்காது. ஷூட்டிங் கிளியராக நடக்கும். அவர் படம்னா கண்டிப்பா கிளியரா ஷூட்டிங் நடக்கும். இது அவருடைய பிளஸ். மைனஸ்னா என்ன சொல்லுவீங்க விஜய் கிட்ட? விஜய் மைனஸ்னா யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டாரு. வேற என்ன ரொம்ப சொல்ல முடியல. ஆமா. ஓகே. கமல். கமல் சார் வந்து ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப உள்ள புகுந்து விளையாடுவார். எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்பாரு. ரொம்ப டவுட் அவருக்குள்ள இருக்கும். ஆனா நல்ல டெடிகேட். அவர் இன்னைக்கும் ஒவ்வொன்றும் தேடுதல் இல்லை, புதுசா ஏதாவது பண்ண முடியுமா டைலாக்ல, எல்லா விஷயத்திலும் விஷுவலாக
எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைப்பார். ஓகே. அவ்வளோ ஈஸியாக அவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது, அவரை ஒரு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சினிமாக்குள்ளே. அப்படி ஒரு செட்டுக்குள்ளே வந்துட்டாலே அப்படி வேற ஒரு இதில் இருப்பார். எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவார், கேள்வி கேட்டு டைரக்டர்கள்ட்ட அவ்வளோ விவாதம் பண்ணுவார். அது அந்த சினிமாவை அவர் நேசிக்கிறன்னு அர்த்தம். விஜயகாந்த் சார் பற்றி சொல்லுங்க. விஜயகாந்த் வந்து ஒரு கடின உழைப்பாளி. ஒரு இரவு பகல் பாராமல் காட்டா மாதிரி உழைப்பாங்க இல்லையா. நைட் 2 மணி வரை ஷூட்டிங்கில் இருப்பார். நானே ஆச்சரியமாக இருக்கும், நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாளைக்கு எப்படி ஷூட்டிங் நடக்க போகிறோன்னா, நாளைக்கு காலையில் 8 மணிக்குன்னா 8 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு கண்ணெல்லாம் சிவந்து இருக்கும், கரெக்டாக வந்துடுவார். அந்த உழைப்பு எத்தனை டபுள் ஷிஃப்டிங் ட்ரிபிள் ஷிஃப்டிங்னாலும் அந்த உழைப்புக்கு தயங்க மாட்டார். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சாரு. நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கெல்லாம் அவர் தான் நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தார். நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் ஈக்குவலா நடத்துறது அப்படின்னு அது அவர் மட்டும் தான் அவரு பண்ணாரு. எல்லாத்துக்கும் நல்ல சரியான சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்பாரு, எல்லாத்தையும் ஒன்னா ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பாரு. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா கேட்பாரு, கோவப்படுவார். ஆனால் கோவமே அவருக்கு ஒரு நல்ல குணம்னு சொல்லு. வாப்பா அப்படி இப்படி கூப்பிட்டு உடனே அதை சரி பண்ணிவிடுவார். நிறைய நல்ல குணங்கள் அவர்கிட்ட உண்டு. அவர் படமும் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர் ஸ்டாருக்கு அவர் வந்து அப்படிதான். எங்கனால இந்த எதுக்குமே ஒரு இது பண்ண மாட்டார், இது வேணும் அது வேணும் அந்த அடம் பிடிக்கிறது. ஷூட்டிங்னாலே சுறுசுறுப்பாக சாடி ஓடி வந்துடுவார். அது எனக்கு கேரவன் வேணும், அது வேணும், இது வேணும். டக்குனு ஒரு ட்ரெஸ் மாற்றினா கூட யாரை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஒரு பக்கத்தில் டக்குனு இது பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஓகே எசாட் எடுங்க அப்படின்ட்டு வந்துடுவார். ஷூட்டிங் எக்காரணம் கொண்டாலும் தன்னால் நிற்கணுங்கிறாரு. எந்த காலத்துலையும் அவர் அதை நினைக்க மாட்டார். ஒரு ப்ரொடியூசருக்கு கஷ்டம் இருக்கும். இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் நடக்கலைன்னா திடீர்னு வேற பிரச்சனைகளால் அந்த ஷூட்டிங் நடக்கலைன்னா நம்மளால பாதிப்புங்கிற அந்த இது பயம் எப்பவுமே அவருக்கு இப்பவும் அது இருக்குது. அதுதான் அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. சிம்பிள் தான் அவர். சிம்பிள் ஷூட்டிங்கில் அவரால் எந்த தொந்தரவும் இருக்காது. அவர்கிட்ட ஒரு ஒன்ஸ் கதையை கேட்டுட்டாருன்னா அது கடைசி வரை அந்த கதைக்காக அவர் எதை பற்றியும் அதுக்கு பிறகு இது பண்ண மாட்டார். கரெக்டாக ஷூட்டிங் வருவார், கரெக்டாக பண்ணுவார். எந்த கெடுபிடிகள் இருக்காது. அவர் சூப்பர் ஸ்டார்னு தான் பேர், கெடுபிடிகளே இல்லாத. நான் 2-3 படங்கள் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். அந்த விஷயத்தில் அவர் வந்து என்றைக்குமே ஒரு ஜெம்மு தான். படத்துக்கு கால் ஷீட் கொடுத்தா நீங்கள் நம்பி இருக்கலாம். பிரபு சார் ஒரு தங்கமான மனுஷன். அவர் வந்து அவர் கள்ளங்கப்படம் இல்லாதவர். உடம்பு தான் அவருக்கு கொஞ்சம் பெருசே தவிர மனசு ரொம்ப. அவரை வச்சு நானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் 2-3 படம். யாருமே கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டார். வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்து எல்லாருக்கும் காடை கவுதாரி எல்லாத்தையும் வச்சு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். சாப்பாடு அவர் வீட்டில் இருந்து கொண்டு வருவார், கேரியர் எடுத்து கொண்டு வர சொல்லுவார். நல்ல விசு கெட்டதுன்னா அவர்கிட்ட தைரியமாக சொன்ன வந்துடுவார். வீட்டு ஃபங்க்ஷனோ எதுவோ தன் கூட ஒர்க் பண்ண ப்ரொடியூசருக்காக ஒன்று நல்லது கெட்டணும் எதுக்குனாலும் வந்து நிற்கிற ஒரு தங்கமான பிள்ளை. சிவாஜி ஃபேமிலியில் வந்ததில் ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு பிரபு சார். அவருக்கு பேச்சு எப்போ பார்த்தாலும் அந்த அன்போட தான், வாயா எப்படியா பெரிய ஆளா நீ அப்படி இப்படி அந்த உரிமையோட பேசுகிற ஒரு நல்ல பாங்குள்ள ஒரு அதான் சொல்கிறோமே ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்காரர் பிரபு.